ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். வேலூரில் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். திமுக நபர்கள் இந்த பக்கம் யாராவது ரோட்டில் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலூரில் தளபதி வந்தார்ல அந்த பாதையில் போயிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் தளபதி விஜய் அவர்கள் வண்டி வருது, சரி வண்டி வருது, நம்ம அப்படியே பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போய் பூந்துடலாம் அப்படின்னு திமுக காரங்க வண்டி நிறுத்தினாங்க அப்படின்னா இந்த பக்கம் பூரா தொண்டர்கள், சரி இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னா இந்த பக்கம் பூரா பத்திரிகையாளர்கள், சரி சென்ட்ரலில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே போகிற நம்ம பசங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க வண்டியில், பின்னாடி வந்துடலான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய படைய திறனை வந்துட்டுருக்கு. அந்த லெவலில் நாலா பக்கம் சுற்றி பார்த்தோன்னா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடி அப்படின்ற ரேஞ்சுக்கு வேலூரில் ஒரு சிறப்பான சம்பவத்தை தளபதி பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது வேலூரில் கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்திப்புக்கு தான் தளபதி போனார். ஆனால் வர்ற வழியிலேயே மக்கள் சந்திப்பு நடந்துருச்சு. அந்தளவுக்கு மக்கள் சந்திப்பு 5000 பேர் கூடியிருக்காங்க, அங்கே பார்க்க போனார். ஆனால் வேலூருக்கு சென்னையிலேருந்து வேலூர் புறப்பட்டார்ல, அந்த டைம்லேயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை மீட் பண்ணியிருப்பார் தளபதி. அந்த லெவலில் ஒரு மக்கள் சந்திப்பு நடந்துருச்சு. ₹1 செலவு இல்லாமல், 1 பைசா செலவு இல்லாமல் ஜஸ்ட்டு கிளம்புனார். கிளம்பி வேலூர் போய் சேர வரைக்கும் கூட்டம் கட்டி ஏறிடுச்சு. இல்லை போகிற வழி எல்லாமே தளபதியோட தொண்டர்கள், மக்கள் வெள்ளம் அப்படின்னு அதுலேயே பார்த்தோன்னா நீந்தி போயிட்டார். ஒரு 2 லட்சம் பேரை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் வேலூர் போகிறக்குள்ளே. அங்கே போய் 2 லட்சம் பேரை தாண்டி அந்த மக்கள் சந்திப்பு நடத்திட்டு அங்கே போய் வேலூரில் 5000 பேருக்கு மத்தியில் உரையாட்டிகிட்டு இருந்தார். ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு கிளம்பும்போது என் பின்னாடி தயவு செஞ்சு யாரும் வராதிங்க கிஞ்சி கேட்டுக்கிற அப்படின்னு தளபதி சொல்லியும் கூட யாரும் கேட்கல. தளபதி தானப்பா பார்க்கவே வர்றோம், அதுக்காக தானே வர்றது அப்படின்னு சொல்லி பசங்க கிளம்பி போய் மறுபடியும் தளபதி பாட்டாங்க. அந்த டோல் பிளாஸான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல என்ன க்ரௌடு, என்ன மாதிரியான க்ரௌடு அது. அந்த லெவலில் பார்த்தோன்னா தளபதி ரிட்டன் போகும்போது இதை விட பயங்கர கூட்டம், போலீஸ்னாலே சமாளிக்க முடியல, அந்தளவுக்கு பார்த்தோன்னா திணறிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் சந்திப்பு. அந்த 5000 பேரை சந்திக்க போனார்ல, அதெல்லாம் இங்கே மேட்டரே இல்லை. அங்கே பேசின சில விஷயங்கள் வைரல் ஆகிட்டுருக்கு, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போது போகிற வழியில் மக்கள் வெள்ளத்தில் தளபதி, இதாவது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா கோடி கோடியாக செலவு பண்ணி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாலும் பல பேர் நிற்கிறதில்ல. ஆனால் இங்கே எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் நான் இங்கேருந்து அங்கே போகிறேன்ப்பா, நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அங்கே சூழ்ந்துடுறாங்க தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்க்குறக்காக. இதுதான் பார்த்தோம்னா தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டம். இதெல்லாம் பல கட்சிகளுக்கு கனவு, இன்னும் வரக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் அதுக்கு கனவு தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த அந்த ஹிஸ்டாரிக்கில் நம்ம தளபதி விஜயில் இடம் முடிச்சிருக்காரு. இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக திமுக அமைஞ்சிருக்கு. மற்ற எந்த கட்சி சார்ந்த நபர்களாக இருந்தாலும் அந்த பக்கம் வந்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய கேவலமாக போயிருந்திருக்கும். 6 மாதமாக பிளான் பண்ணி ஒருத்தர் கட்சி பார்த்தோன்னா மாநாடு நடந்துச்சு, அது நடந்துச்சான்னே தெரியல, அந்த லெவலுக்கு போச்சு இந்த நான்டமி கட்சி மாநாடு. யாருமே வரல. இங்கே நாங்கள் போகிறோம், ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வர்றேன், போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு தான் கிளம்புனாரு. இங்கே மாநாடு மாதிரி நடந்துருச்சு. அதுதான் பிராண்டு. இந்த பிராண்ட் அழிக்க போகிறதா ஒரு தற்குறி பேசிக்கிட்டு இருந்தா, அந்த தற்குறியில் இதை பார்த்தா அப்படின்னா என்ன ஆவான்னு தெரியல, அந்த லெவல் இருக்குது. சரி ஓகே, தன்னெழுச்சியாக கூடிய மக்கள், வேலூரில் மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தி காட்டின தளபதி, ஓகே அதோட முடிஞ்சான்னா இல்லை, அங்கே போய் இன்னும் பார்த்தோன்னா வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாரு திமுகவை. இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்? விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த தேர்தல் தான், அதை தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதுக்கு எதுக்கு டெல்லிக்கு பார்த்தோன்னா நீங்கள் கடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்டாலின் சார் ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசுனதுலேருந்து கடைசியில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அந்த விசில் சின்னத்துக்கு பட்டன் அமுக்குன்னு சொல்கிறது வரைக்கும் எல்லாமே பட்டாசாக வெடிச்சிட்டு போயிட்டாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு வந்தோடனே உறுதிமொழி சொன்னார், காசுக்காகலாம் நாங்கள் விலை போக மாட்டோம், எங்கள் வாக்கு எங்கள் உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு குட்டி கதையில் ஸ்டார்ட் பண்ணார். சூப்பரான ஒரு ஸ்டோரி, கேட்குறக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தமிழ்நாடோட அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக ஒரு குட்டி கதையில் சொல்லிட்டு போயிட்டார் தாவேக தலைவர் விஜய். அந்த காளமாடு கதை, அந்த ஜல்லிக்கட்டு காளையோட கதை. ஒரு சின்ன பையன் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடை அடக்கிட்டான், அப்படி அவ்வளோ பெரிய மாட்டை நீ எப்படிப்பா அடக்குனேன்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு நம்ம உணர்ந்து பண்ணிட்டாலே போதும், பிரச்சனை கிடையாது. அதை பண்ணாமல் அது நம்ம எதுக்கு போய் நின்றுட்டு பார்த்தோன்னா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூடாது, அது கோபத்தில் தூக்கி வீசிடும், அதனோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். இதை விட பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக எடுத்துக்காட்டு அரசியல் சொல்ல முடியுமானா முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த சின்ன பையன் தான் தாவேகா, அங்கே நிற்கிற அந்த ஜல்லிக்கட்டு மாடு தான் வந்து தமிழக அரசியல், தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். மக்களுக்கு தேவையானதை அந்த பிரச்சனையை உணர்ந்து அந்த இடத்துல என்ன தேவையோ அதை சரியான நிலைப்பாட்டில் நின்று அதை ஆராய்ஞ்சு பண்ணிட்டாலே போதும். இதுக்கு 50 வருட அரசியல் அனுபவம், பல ஆண்டுகால கட்சி தொடக்கம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இருக்க சிச்சுவேஷன் என்ன, மருத்துவர்கள் உட்காந்து போராடுறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை, வா என்ன பிரச்சனை உனக்கு,
உனக்கு என்ன தேவை, இந்த இடத்துல என்ன வேணும், உனக்கு இது வேணுமா, இருந்தால் வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லி அவங்களோட தேவைகளை தீர்த்து வச்சு அனுப்புங்க. அதுதான் சொல்யூஷன், அதுதான் அங்கே தேவைப்படுது. அதை விட்டுட்டு 50 வருட அரசியல் எதுக்கு, ஒன்றுமே புரியலையே. இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களா, வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன அந்த அரசு நாங்கள் இருக்கோ, என்ன தேவையோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அந்த பிரச்சனையை தீர்த்து வை, முடிஞ்சு அவ்வளோதான். மக்களை போராட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களை அனுபவமா, என்ன அனுபவம் எனக்கு புரியலையே. 50 வருட அனுபவம் அப்படின்னா எதுக்கு எல்லாரையும் போராட விட்டுட்டு இருக்கீங்க, அதான கேள்வி. என்ன போராடிட்டு இருக்காங்க, என்ன வேணும்னு தேவை அறிஞ்சு உதவி செஞ்சாலே போதும். அதுவே மக்களுக்கு தேவையான உதவி, அதுதான் அரசியல். அதை விட்டுட்டு அனுபவத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க. 50 வருட அரசியல் அனுபவம்னு சொல்கிறாங்க, ஏன் பார்த்தோன்னா இன்னும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க வீதியில், இன்னைக்கு கூட புது புது போராட்டங்கள் நடக்குது. இது என்ன அனுபவன்றது நமக்கு தெரியலையே. அதான் விஜய் கேட்க வர்றாரு, தேவை அறிந்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தான். அவங்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு அரசியல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதை சொல்லி முடிச்சிருந்தார். இதை விட இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா முடியாது, யாருனாலையும் முடியாது. அதுக்கப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த சந்திப்புன்றது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது முடக்கி வைக்கிறாங்க, தடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கிராமமாக போய் எல்லாருமே நான் சந்திப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். ஏன்னா ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதா முடிவு. மக்களை சந்திக்கிறதுக்கு யாரை கேட்கணும், நானே அதிகாரத்தில் இருக்கேன், நான் போய் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு அவருக்கு தேவையான பாதுகாப்பு, அவருக்கு தேவையான சூழலை உருவாக்கிக்கிட்டு அவரை போய் பார்ப்பார். ஆனால் இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி அதுக்கு உண்டான பர்மிஷன் தர்றதில்லை. அதனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கிராமத்திலும் போய் நான் மக்களை சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அது எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் எப்போ பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போர் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, பிஜேபி உள்ளே வந்துடும், திமுக ஓட்டு போட்டு, இல்லைனா பிஜேபி உள்ளே வந்துடும். விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும். அது உண்மை தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி உள்ளே வந்துடும் பேசிக்கிட்டு இருப்பாங்களே. எல்லாம் ஒன்றா பார்த்தோன்னா இந்த டெல்லியை காட்டியே மிரட்டுறது, பயமுறுத்துறது, பிஜேபி வந்துடும் அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் திமுக தான் பிஜேபியோட கூட்டணி வைக்கல, அதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறது திமுக தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் யாரும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தலை, அதுதான் உண்மை. அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க சொல்லிக்கலாம், சரி இப்போ திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் இருக்குப்பா, அதனால் பிஜேபி வந்துடுன்ற பயப்படுற ஆளுங்க எல்லாமே திமுகவுக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமாக கொடுத்தாலும் பிஜேபி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வாக்கு செலுத்தும் அப்படின்னு செலுத்தின நபர்கள் இருப்பாங்களே. இப்போது புதுசாக ஒரு கட்சி வந்துருச்சு, திமுகவையும் எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு கட்சி வந்திருக்கு, தாவேகன்ற கட்சி வந்திருக்கு. அது 2 பேரும் எதிர்க்கிறப்ப 2 பேருமே நமக்கு தேவையில்லாததா அப்படின்னு நினைக்கிற மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போகிறாங்க. அதனால தான் இந்த திமுக இன்னுமே டெல்லி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டார்ல, பிஜேபியும் கிடையாது திமுகவும் கிடையாது, நான் வர்றேன் அப்படின்னு வந்துட்டார்ல. அந்த பயத்தில் தான் இன்னுமே டெல்லியவே எழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன் சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த எலெக்ஷனில் எப்படி பார்த்தோம்னா சரி பண்ணி அந்த எலெக்ஷனில் யாரை கொண்டு வரணும்னு தெரியும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான மக்கள் சார் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பால் டப்பாவெலாம் இங்கே உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. சூப்பரான ஒரு விஷயம் தான். அதுலேயும் முக்கியமான வேல்யூவான பாயிண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வழக்கமாக 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற தேர்தல் கிடையாது, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம், இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மை தான். ஏன்னா எங்கேயாவது எப்போதான் பார்த்தோன்னா சில பேர் கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரியான நபர்கள் எதுக்க வருவாங்க. அதில் விஜயில் இருக்காரு, ஒரு முதன்மை சக்தியாக இருக்கார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. மக்கள் படை அந்தளவுக்கு விஜய் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது 50 வருடத்துக்கு ஒரு டைம் நடக்கிற ஒரு அரசியல் தேர்தல்னு நினச்சிக்கோங்க. அதனால் சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு செலுத்துங்க விசில் சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் கூட உங்கள் வீட்டில் ஒரு வேட்பாளர் அப்படின்னு நினச்சிட்டு வாக்கு போடுங்க அப்படின்றார். நம்ம வீட்டில் ஒரு ஆள் நம்ம வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி ஓட்டு யாருக்காக இருக்கும் அப்படின்னா நமக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேட்பாளர் அப்படின்னு உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி அந்தனோட மைண்ட் செட்டில் வாக்கு செலுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதே சொல்கிறார். வெற்றியோ தோல்வியோ மோதி பார்த்திடலாம் அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. வெற்றி தான் நிச்சயம், மோதி பார்ப்போம் அப்படின்றதா பேச்சு. இந்த சீமான் மாதிரி வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்ற பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வர்றதே ஜெயிக்கிறதுக்கு தான், அவ்வளோதான் அந்த பேச்சு. அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு, அதே ஸ்கேலில் மெயின்டைன் பண்ணுறாரு. எத்தனை கூட்டணி கட்சிகள் வந்தாலும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டில் நிற்கிறாருல விஜய். அதுதான் பார்த்தோன்னா அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இப்படிதான் கடத்தணும் ஒரு தலைவன், அதை கரெக்டாக தளபதி கடத்திக்கிட்டு இருக்காரு. போட்டியே 2 கட்சிக்கு தான், டிஎம்கே டிவிகே. இதுக்கு நடுவில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். ஒரு கட்சி இன்னொரு கட்சி எது தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது நடக்கும். ஆனால் இங்கே எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க அப்படின்னா மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு காண்டு. எப்போ பாரு விஜய் பார்த்தோன்னா ஊழலுக்கு எதிராக பேசுகிறாரு, லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்ற ஒரு காண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நியாயமான உண்மையான ஒரு விஷயம். எல்லா கட்சிகளையுமே சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தாங்க அப்படின்னா அந்த ஒருத்தனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத காட்டுதில்ல. அதுதான் விஜய் அவர்கள் எதிர்த்துட்ருக்காங்க இந்த இதர கட்சிகள். திமுக, பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர்,
எல்லாமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் விஜய் அவர்களும் பேசினார். எத்தனை கூட்டணி கட்சிகள் வந்தாலும் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் அதில் கிங் அப்படின்றதுல மாற்றமே இல்லை அப்படின்றத ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தார். இதுவும் பார்த்தோன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்புறமா ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் ஒன்று வந்துச்சு. தளபதி பார்த்தோன்னா லைட்டாக கண் கலங்கிட்டார். அங்கேயும் பார்த்தோன்னா சுற்றி நடந்து வந்தது எல்லாம் பார்த்தோம். ஒரு எமோஷ்னல் மூமெண்ட். அது எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல பேசினார்ல, அவதூறு, அசிங்கம், ஆபாசம் இதைத்தான் பரப்புகிறாங்க அப்படின்னா. அவதூறுன்னு என்ன பரப்புகிறாங்க, எதுக்காக அழுதார் அப்படின்னா அவதூறு பரப்புகிறாங்க. என்ன அவதூறு பரப்புகிறாங்க? தளபதியோட ஃபேமிலி பற்றி பேசுறது, தளபதியோட ஃபேமிலி அவர் கூட இல்லை அப்படின்னு அவதூறு கலப்புறது. அதுக்கப்புறமா ஏதாவது நடிகைகள் கூட சேர்த்து வச்சு பார்த்தோன்னா அசிங்கமாக ஆபாசமாக பேசுறது. ரீசெண்டாக கூட நைனா நாகேந்திரன் பேசியிருந்தார். ஊபிகளும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில முக்கியமான அமைச்சர்களே அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடிகளோட சேர்த்து வச்சு பார்த்தோன்னா அசிங்கமாக ஆபாசமாக அவதூறு பேசுறது, ஃபேமிலி அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இது எல்லாமே ஒரு மனுஷனை பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நிலை தடுமாற செய்யும்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான். அது எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகி கண் கலங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது மாற்றமே இல்லை. அது நிறைய பேர் ரூம் போட்டுட்டு வெளியே தெரியாமல் அழுதுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் இந்த இடத்துல அதை பேசும்போதே அந்த எமோஷ்னல் அப்படிங்கிறது அவருக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் இவங்க எல்லாம் பண்ணி நம்மளை அழிக்க பார்க்குறாங்க, சூழ்ச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன எடுத்தாலும் நாங்கள் தாவேக்கா தனிச்சு நிற்போம் அப்படின்றத விஜய் அவர்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுனது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் நினைப்போம்ல, இந்த மனுஷனை இன்னும் எவ்வளோ தான் போட்டு அடிப்பாங்க, எவ்வளோ தான் அவர் தாங்குவார் அப்படின்ற மாதிரி. அவரும் மனுஷன் தானே, அவருக்கு லைட்டாக ஒரு ஃபீலாவது வரும்ல. சம்மந்தம் இல்லாமல் பார்த்தோன்னா அவதூறு பேசுகிறது, அசிங்கமாக பேசுறதுன்ற மாதிரி வரும்போது அவருக்கு என்ன பார்த்தோன்னா இந்த திட்டெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் இப்போது அந்த திமுகபிஎல் சொல்லுவாங்கள்ல, பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு. பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்னா ஒரு காசு சம்பாதிக்க வரல அப்படிங்கிறது தெரியும். அவங்களோட கட்டாயத்தினால தான் வந்திருக்காங்க, இறக்கி வெடிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் விஜய் அவர்கள் ஈஸியாக. ஏன்னா இப்போ களத்துக்கு போகிறோம் அப்படின்னா பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே. விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா இந்த திமுக, அதிமுக, இந்த நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே விஜயாவில் ஒட்டுமொத்தமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய சுயமரியாதையை இழந்து யாருமே அரசியலுக்குள்ளே நான் போகிறேன், இந்த மாதிரி எதிர்ப்புகள் ஒரு கேவலமான விஷயங்களை பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சும் கூட யாருமே பிஜேபியோட அடிமையாவோ பி டீமோலாம் வரக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் மேலே உண்மையால் அன்புன்னு இருந்துச்சா இவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, ஏன் மக்களுக்காக நான் இறங்கி செய்வேன், பேசின வாய்களே பார்த்தோன்னா நான் அடைக்கிற மாதிரியும் சில முக்கியமான விஷயங்களை நான் மக்களுக்காக செய்வேன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ விஷயங்களை தாங்க முடியும். சும்மா பிஜேபி இறக்கி விட்டாங்க அப்படின்றக்காக இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் அவர் வாங்க வேண்டியதில்லை. பணம் கொடுத்துருவாங்க சரி, அவர் இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்சுருந்தார்ல ஒரு பேர், விஜய்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துச்சுல்ல. அந்த பிம்பத்தை அரசியலுக்குள்ளே போனால் கண்டிப்பாக உடைப்பாங்க, இதுன்னு பண்ணுவாங்க, இவ்வளோ அபியூஸ் வரும், இவ்வளோ எதிரிகள் உருவாகாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாதானே. அதையெல்லாம் பொருட்படுத்தாம தான் விஜயில் பார்த்தோன்னா அந்த ஒரு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்காக பிஜேபி சொல்ல உள்ளே வருவாரா? அதிலெல்லாம் மாற்றமே இல்லை. மக்களுக்காக உண்மையாலுமே அந்த எதிர்ப்புள்ள தாங்கிக்கிறா அப்படின்னு தான் அவர் வந்திருக்கார். இல்லை அப்படின்னா அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கேவலப்படுத்துவாங்க, என்ன அசிங்கப்படுத்துவாங்க. ரஜினியோட விஷயத்தில் நம்ம பார்க்கல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கூட விஜய் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அழுத்தமும் அவர் கிடையாது. இப்போ வந்ததுக்கப்புறமா கொடுக்குறாங்க. ஆனால் அவர் இறக்கி விட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த குரூப்பில் சிந்திக்கணும் கொஞ்சமாவது. அதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனாக இருந்தால் என்ன அவதூறு பரப்பினாலும் என்ன அசிங்கமாக பேசினாலும் நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு இந்த இடத்துல பேசியிருந்தாங்க. எமோஷ்னல் ஆனார், ஆகத்தான் செய்யணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். இவ்வளோ அவமானங்களெல்லாம் தாங்கிட்டு பார்த்தோன்னா அவர் அரசியல் நிற்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என்ன சூழல் வந்தாலும் நான் நிற்பேன், தனிச்சு நிற்கிறேன், மக்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். அந்த தைரியம் அப்படிங்கிறது தளபதிக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்புறம் திமுகவுக்கு ஒரு சவால் விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியுமான்னு கேட்டார். அரசியலுக்கு வரும்போது உங்கள் சொத்து எவ்வளோவா இருந்துச்சு, வந்ததுக்கப்புறம் உங்கள் சொத்தினோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தோன்னா ப்ரூஃப் காட்ட முடியுமா, என்னென்ன தொழில் பண்ணீங்க, எப்படி சம்பாதிச்சிங்க, அஃபீஸ்லாம் அன்அஃபீஸ்லான்றதெல்லாம் காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதுக்கு திமுக உடன்பிறப்புகள் எவனாவது ஒருத்தம் பதில் சொல்லிட்டா போதும், விஜய் கட்சியிலேருந்து நாங்கள் வெளியே போயிடுறோம், விஜயா கட்சி கழிச்சிருவார். 2021 தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட ஒரு காரு கூட இல்லை அப்படின்னு நாமினேஷன் பண்ணுறாரு, மனு தாக்கல் பண்ணுறாரு. இதெல்லாம் உண்மையாலும் நடக்குமா? இவர் பேர் இல்லை, ஆனால் இவங்க வச்சுருப்பாங்கல்ல, பினாமி பேரில் வச்சுருப்பாங்க, வேறு யாராவது பேரில் வச்சுருப்பாங்க. இவர் பேரில் ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ டெய்லி நீங்கள் போயிட்டு வர காரில் எதுவாக இருந்துச்சு? எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் வாங்கினா கொடுக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்கள் காரில் தான் போனீங்க, உங்கள் கார்லேருந்து இறங்கி பாருங்கள் சட்டை கிழிச்சிட்டாங்க அப்படின்லாம் காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த காரில் யாருது? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயணித்த கார்களெல்லாம் யாருது?
உங்கள் கார் தானே, அப்படி இப்படி காரே இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஏமாற்ற வேலை? அந்த மாதிரி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ, வந்ததுக்கப்புறமா எவ்வளோன்னு கேட்டிருந்தாரு. இது யாராவது ஒருத்தர் திமுககாரங்க ஒரு ஊப்பியாவது பார்த்தோன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியுமானா சொல்ல மாட்டாங்க. கொள்ளையடிச்சவங்க பேசவே மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே வந்து விஜய் ஊழல் பண்ணலையா 1.5 கோடி, சரி 1.5 கோடி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கும்பா, 1000 கோடி அப்போ நீங்கள் அடிச்சுன்றதை ஒத்துக்கிறீங்களா? 900 கோடி அடிச்சுன்றதை ஒத்துக்கிறீங்களா? 1020 கோடி நேரு அடிச்சார்ல, அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. 1.5 கோடிக்கே நீ இவ்வளோ பொங்குற அப்படின்னா இங்கே 1000 கணக்கில் இருக்குது எல்லாமே. அதுக்கு நாங்கள் எவ்வளோ பொங்கணும்? அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நீ ப்ரூஃப் காட்டு, நான் இதில் தான் சம்பாதிச்சேன், எந்த மக்கள் பணத்தையும் கொள்ளையடிக்கல அப்படின்னு இந்த தொழில் சம்பாதிச்சு அந்த தொழிலை சம்பாதிக்கிறதுக்கு நான் இந்த தொழிலிருந்து தான் நான் வந்து வருமானத்தை போட்டேன், பூரா ஒயிட் மணி தான், பிளாக் மணியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கணக்கு காட்டுங்க. விஜய் அவர்கள் கேட்குறாருல, காட்டுங்க. காட்ட மாட்டாங்க. திமுககாரங்க பேசவே மாட்டாங்க, இந்த டாப்பிக்கே தொட மாட்டாங்க பாருங்களேன், தொடவே மாட்டாங்க. அப்படியே கிளம்பி அடுத்த டாபிக் போயிடுவாங்க, இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இதுதான் நடக்கும். அப்புறம் ஸ்டாலின் அங்கிட்டு சொல்கிறாரு எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு. அப்போயே கரூர் பள்ளியை தளபதி மேலே போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே கேட்டோம்ல. இப்போ தளபதியும் கேட்டு போயிருக்காரு. அப்படி எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கரூர் பிரச்சனை, கரூர் பழி பார்த்தோன்னா எம்எல்ஏ தூக்கி போட்டிங்க அப்படின்னு அவர் எங்கே போட்டார்? ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார்? எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டான், இதை வந்து அரசியலாக்காதீங்க, பேசாதீங்கன்னு தானே சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த நாளே முரசொலியில் என்ன போட்டாங்க? விஜய் தான் கொலகாரன் நியூஸ் போட்டாங்க. இங்கே ஒரு வேணான்னு சொல்லுவார், நேரடியாக வேணான்னு சொல்லுவார், மறைமுகமாக நீங்கள் அங்கே போடுங்க அப்படின்னு திமுக ஒப்பிகளை வச்சு அடிக்க விடுவார், நியூஸில் போட வைப்பார், முரசொலி பத்திரிக்கையில் போட வைப்பார். இதுதான் பார்த்தோன்னா திமுக அரசியல். நான் நேரடியாக இல்லைன்னு சொல்லிடுவேன், ஆனால் மறைமுகமாக எல்லாத்தையும் போட்டு அடி அப்படின்ட்டுவார். சரி, அதோட முடிஞ்சானா இல்லை, சட்டசபையில் போய் இந்த சம்பவத்துக்கு காரணமே அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கும் பேர் பழி தானே. அப்போ இந்த கரூர் சம்பவத்தை பற்றி யாராவது பேசினாலும் உங்களோட அரெஸ்ட் பண்ணுங்கள். யூடியூபராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பேசினாலும், சோசியல் மீடியாஸில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை தூக்கி பார்த்தோன்னா கைது பண்ணி உள்ள உட்கார வச்சுருந்தாங்க. அந்த லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சொன்னார். அதை கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லூஸ்தனமாக சில கருத்துக்களை முன் வச்சாங்க அந்த திமுக ஒப்பிகள், இந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த நபர்கள் எல்லாருமே. அதுக்கும் கேள்வி கேட்டிருந்தார். ஒரு இடத்த பார்த்தோன்னா தேர்வு பண்ணி மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்க மாட்டேறீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேள்வியில் கேட்டிருந்தார். அப்புறம் எப்படி நீங்கள் நண்பர்கள் ஆவீங்க? உங்களுக்கு ஊழல் லஞ்சம் இதுதான் நண்பன், இவன் நாங்களாம் நண்பர்கள் கிடையாது அப்படின்னு பேசியிருந்தார். இதுவும் ஒரு நல்ல போட்டு சாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் மிக முக்கியமாக ரோடு வசதி, பஸ் வசதி எல்லாம் இருக்குல்ல. மலை கிராமங்களில் பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லைன்னு கேட்டிருந்தாரு, மருத்துவமனைகள் இல்லைன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நவீன காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஊரில் இப்போ நான் இருக்கிற கிராமங்கள்லேயே பார்த்தோன்னா பல இடங்களில் ரோடு ரொம்பவே மோசம், பல வருஷமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்ததும் இப்போ அதே திமுக ஆட்சியிலையும் அப்படியே தான் இருக்குது. இதோட மோசமான நிலைமைக்கு மாறிடுச்சு. அந்த லெவலில் தான் ரோடு இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பெரிய அளவில் கிடையாது, அங்கே சரியாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கிடையாது, அந்த லெவலில் தான் இருக்குது. நீங்கள் கிராம சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். அந்த லெவலில் தான் கிராமங்களை வச்சுருக்காங்க இந்த திமுக. நகரங்கள்லேயே அப்படி தான், அது வேறு விஷயம். கிராமத்தில் பார்த்தோன்னா பழைய ரோடு, அந்த ரோடுகள் இன்னுமே அப்படியே இருக்குது. ரோடு, தண்ணி, வீடு, ஹாஸ்பிட்டல்ஸ், இதுவே அத்தியாவசிய தேவையாக இருக்கும்ல. இதையே பார்த்தோன்னா திமுகனால் இன்னுமே சரி பண்ண முடியல. இத்தனை வருஷமாக பார்த்தோன்னா திராவிட மாடல் அப்படின்னு இவங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. எத்தனை வருஷமாக பார்த்தோன்னா இன்னுமே வந்து இதையே சரியாக செஞ்சு கொடுக்காமல் இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோன்னா பொருளாதாரத்தை நோக்கி, மக்களின் மேம்பாட்டை நோக்கி அப்படின்னு ஃபஸ்ட்டு அடிப்படை தேவையாக இருக்கிற ரோடை சரியாக போட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதை பண்ண மாட்டாங்க. சரியான கான்ட்ராக்டர்களுக்கு கொடுக்குறதில்ல. அவங்க பார்த்தோன்னா போட்டாங்க அப்படின்னா நாளைக்கே பொதுமக்கள் அதை கையில் பிச்சிடுறாங்க, கையில் வந்துடுது. அந்த லெவலில் ரொம்பவே மட்டமான கான்ட்ராக்டர்கிட்ட அதை ஒப்படைச்சிடுறாங்க, அதில் கமிஷன் அடிச்சுக்கிறாங்க, ஒரு ரோடு சரியாக போடுறதில்ல. அந்த லெவலில் தான் இருக்குது இவங்களோட ஆட்சி. விஜய் அவர்கள் அதுக்குள்ளே பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு, முக்கியமாக இந்த பிரச்சனையில் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ரோடு வசதி, பஸ் வசதி, மலை கிராமங்கள் இருக்குல்ல, அங்கே கூட பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முதல் வேலையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து இந்த பிரச்சனை இனி இருக்காது, நாங்கள் வந்தான்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. அது முக்கியமான தேவையான ஒன்று. அங்கிருந்த தளபதி விஜய் அவர்கள் தன்னோட அரசியலை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா சில விஷயங்கள பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, மருத்துவம், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா சமரசம் இல்லாமல் அந்தந்த இடத்துல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக, ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை பார்த்தோன்னா நாங்கள் மேம்படுத்துவோம், கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. இதுவும் பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க ஒன்று, இதுலேயும் கவனம் செலுத்துமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தோன்னா திமுக எதுக்குமே லாக்கியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கும் தான் போட்டி. இந்த ஆட்சின்றது நம்மளுக்கு தேவையே இல்லை, மக்கள் விரோத ஆட்சி நம்மளுக்கு வேணாம், நீங்கள் என்ன நம்புங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விஜய் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் விஜய் பின்னாடி நிற்கிறோம். கூடிய விரைவில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் கடைசியாக ஃபைனல் பாயிண்ட்டு, சாட்டை சீமான், இவரை விஜய் துப்பிட்டாருங்க. வேறு நாங்கள் சீரியஸான கேம் போயிட்டுருக்கோம், சீரியஸான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், சீரியஸாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே இடையில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது.
நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வாண்டடாக வண்டியில் ஏறி வந்து பார்த்தோன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த காமெடிக்கு சிரிப்பும் வரல, கோபம் தான் வருது. பார்க்குறதுக்கு சிரிப்பாக வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிரிப்பு கூட வரல. கிரிஞ்சு பூமர்தனமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மள என்ன பண்ணுறது, கோபம் தானே வரும். போட்டியே ரெண்டு பேருக்கு தாப்பா, நீ களத்திலே இல்லை, வெளியே போ, நீங்கள் வந்து தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்காத, பேசாத அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருந்தார். இதுதான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இந்த சீமான் நாம் தமிழர் கட்சி சாட்டையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடமே. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ திமுகவும் பார்த்தோன்னா ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதிமுகவை தான் பார்த்தோன்னா மெயின் கட்சியாக பார்த்துருப்பார், திமுகவும் இதே மாதிரி தான் கண்டுக்காம இருப்பார். போட்டியே 2 பேருக்கும் தான், ஆளுங்கட்சி அப்புறம் எங்களுக்கு. அதை தான் சொல்லியிருந்தார். நடுவில் வந்து இந்த காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சீமான சாட்டை திருமுறையெல்லாம் பார்த்தோன்னா காரி துப்பிட்டு போயிட்டாரு. இந்த அவமானம் தேவையா? அதுதான்டா தளபதின்ற பிராண்டு. அங்கங்கே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சாலும் பெரியளவு நிற்கிறதில்ல, ஓடி போயிடுறாங்க. இங்கே 10 பைசா செலவு இல்லாமல் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அவர் மாதிரி ஒரு பிராண்டு தான் தேவைப்படுது. அவர் ஈஸியாக மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆகிடுறாரு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அந்த சின்னம் பார்த்தோன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இனி விசில் அடிச்சு உங்கள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்புறதா வேலை அப்படின்னு தளபதி சொல்லிட்டு போயிட்டார். அதாவது பெரிய கட்சிகளே பார்த்தோன்னா இன்றைக்கி மிகப்பெரிய கலக்கத்தில் தான் இருப்பாங்க, தூக்கமே இருக்காது. இன்னும் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, இங்கே போனாலும் கரூர் பிரச்சனையில் ஆஃப் பண்ணிடலாம்னு நினச்சி இந்த மாதிரி பார்த்தோன்னா கூட்டம் தன்னெழுச்சியாக கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தில் பதட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. முந்தா நேற்று மாநாடு நடத்துனாங்கல்ல, மாநாடு இல்லை, அது ஒரு பொதுக்கூட்டம் கூட கிடையாது, கூட்டமே இல்லாத ஒரு மாநாடு நடத்துனாங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தூக்கமே இருக்காது. ஏன்னா 6 மாதமாக பிளான் பண்ணி ஒரு மாநாட்டை நடத்தணும், குளுக்கோஸில் ஏற்றிட்டு கிளவிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருந்தோம். அப்பவும் பார்த்தோன்னா நம்மளுக்கு கூட்டம் வரல. இந்த மனுஷன் வெளியே போகிறாரு, கார் ஏறி போயிட்டுருக்காரு, கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு பயத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கி பயங்கரமாக கதற ஆரம்பிப்பாங்க பாருங்களேன். தூக்கமே இருக்காது, அவன் கதறிட்டு வீட்டில் போய் தூக்கம் இல்லாமல் கிடப்பாங்க. பெரிய திமுக அதிமுகவே அவர் பெரிய அளவில் கண்டுக்கல. அப்போ நாம் தமிழர் கட்சி அது டைனோசர் காலில் மிதிப்படுற கொசுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய் சொன்ன மாதிரி பாஸ் நாங்கள் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம், இது வந்து அரசியல் களம், 2 பேருக்கு போட்டி, நீ காமெடி பண்ணாத குறுக்க வந்து போ அப்படின்னு சொல்லி நம்மளும் தலையில் தட்டி அனுப்புகிற ரெஞ்சுக்கு தான் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம். ஆனால் இவங்க வாண்டடாக பாருங்களேன், விஜய் தான் எங்களுக்கு மெயின் எதிரி அப்படின்னு பேசுவாங்க. இங்கே இருந்துட்டு விஜய் பார்த்துப்போம், நீங்கள் தான் எங்களுக்கு மெயின் எதிரி, விஜய் இங்கேருந்து தூன்னு துப்பிடுவார், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த லெவலில் போய்கிட்டு இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா வாண்டடாக வந்து பார்த்தோம்னா டிவிக்கே நாங்கள் தான் ஒழிக்க போகிறோம், பிராண்டை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு. இல்லை, இருக்கிறதுலே பெரிய காமெடி இதுதான் போல். சரி, ஓகே, ஃபைனலி இன்றைக்கி நம்ம தளபதி பேசின அந்த ஸ்பீச், அந்த கலாய், ஒரு விதமான எமோஷ்னல் மூமெண்ட்டு, ஒரு விதமான அட்டாக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்து. இந்த டைம் தளபதி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மறுபடியும் 1 முறை கூட நம்ம பார்க்கலாம், அந்த லெவலில் வச்சு கிளின்னு கிழிச்சிருந்தாரு. இன்றைக்கி தளபதி பேசின சில விஷயங்கள், இந்த ஸ்பீச் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.